physical chemistry la one of the most important chapter, high weightage chapter எது அப்படினு கேட்டிங்கனா one of the most important chapter electrochemistry அப்படினு சொல்லுவேன். காரணம் என்னன்னா இந்த சாப்டர்ல இருந்து ஈஸியா 4 to 6 questions every year கேக்குறாங்க. Also difficulty level moderate இருக்கும். Plus problem based question, assertion and reasoning type question and statement based question இந்த சாப்டர்ல இருந்து நிறையவே கேட்டிருக்காங்க. So இந்த சாப்டரை எப்படி மாஸ்டர் பண்றது, கான்செப்சுவல் கிளாரிட்டியை பில்ட் பண்றது and அதை வச்சு எப்படி பிராக்டிகலா நீட் क्वेश्चंस கிராக் பண்றது அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்கலாம். So hello champions and my dear parents, this is your Premila Mam and let's get right into this video. Okay, இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இப்போ நம்மளோட சாப்டரோட கண்டென்ட்ஸ் குள்ள போயிடலாம். This chapter actually starts with redox reaction, which means இந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி redoxனா என்ன and அந்த ரியாக்ஷன் சாப்டர்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி மாஸ்டர் பிளாஸ்டர்ல லாஸ்டா நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த ஒன் ஷாட்டை கவர் பண்ணிட்டு இங்க வாங்க. அது ஜஸ்ட் ஒரு குட்டி வீடியோ தான். அதை முடிச்சுட்டு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வந்தீங்கன்னா இன்னும் கிளியரா எல்லா கான்செப்ட்ஸும் புரியற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் electrochemical cells na enna, types of electrochemical cells and அந்த செல்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில terms or units like EMF, electrode potential, standard values, அதை எப்படி calculate பண்றது, She values and finally electrochemical series. இதுல I would say electrochemical series is very important. அதோட இம்பார்ட்டன்ஸை என்னால எம்பசைஸே பண்ண முடியாது, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது பேஸ் பண்ணி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் क्वेश्चंस அதிகமா நீட்ல கேட்டிருக்கான். ஸோ அந்த சீரீஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லித்தரேன். அந்த ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கிட்டா என்டையர் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, இதை முடிச்சதுக்கு அப்புறமா we go with Nernst equation, Faraday's first and second law, electrolysis, conductance, Kohlrausch law, application, batteries and corrosion. Out of this entire chapter electrochemical series important னு சொன்னேன், பட் அதே மாதிரி வேற என்னெல்லாம் important. As you can see, first electrolytical cells or electrochemical cellsல அவங்களோட ப்ராசஸ், செல் ரெப்ரசன்டேஷன் அண்ட் சால்ட் பிரிட்ஜோட அப்ளிகேஷன் இதெல்லாம் முக்கியம். தென் அப்படியே இங்க வந்தீங்கன்னா electrochemical series is extremely important. Then comes Nernst equation, Faraday's law, electrolysis, Kohlrausch law and Kohlrausch law ஓட அப்ளிகேஷன். Because இந்த ஏரியாஸ்ல தான் ரிப்பீட்டடா நீட்ல क्वेश्चंस கேட்டிருக்கான். ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா நான் இங்க சர்க்கிள் பண்ணி இருக்கக்கூடிய டாபிக்ஸை நல்லா டீட்டெயில்டா பார்த்துருங்க. ஆல்ரைட் மேம், இப்போ இதெல்லாம் கிளியரா இருக்கு, பட் வாட் நெக்ஸ்ட்? டெக்கன்னா எப்பவுமே அந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ வாட் டு யூ மீன் பை எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிடா? What do you mean by electrochemistry? First, இந்த வார்த்தையை ரெண்டா பிரிச்சேன். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரோ அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும், கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது கெமிக்கல் எனர்ஜியும் குறிக்கும். எனர்ஜியை பத்தி பேசும்போதுதான் எனக்கு ஒரு லா ஞாபகம் வருது. அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல, அந்த லாவோட பேர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் டெஃபினிஷன் சொல்றேன். எனர்ஜியை நம்மளால உருவாக்க முடியாது, அழிக்கவும் முடியாது, ஆனா ஒன் ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாத்த முடியும். இதுதான் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. லெட் மீ சி. அண்ட் அதே மாதிரிதான் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில நம்ம எலக்ட்ரோ ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய கெமிஸ்ட்ரி கெமிக்கல் எனர்ஜியா மாத்துறதுக்கோ இல்ல கெமிக்கல் எனர்ஜிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறதுக்கோ உள்ள ப்ராசஸ பத்தி படிச்சோம்னா அந்த ப்ராசஸ் தான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி.
if you are converting electrical energy to chemical energy or vice versa, chemical to electrical energy, then இந்த process தான் or இந்த process படிக்கிற அந்த division தான் நம்ம electrochemistry அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். Point number 1. ரெண்டாவது, இப்போ இப்படி நான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாகவோ இல்ல கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாவோ மாத்தணும்னா தென் அதை மாத்துறதுக்கு ஒரு டிவைஸ் வேணும் இல்லையா? எப்படி விண்மில்ல காற்றை விண்ட் எனர்ஜிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா அந்த விண்மில் மாற்றி தருதோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய கெமிக்கல் எனர்ஜியாவோ இல்ல கெமிக்கல் எனர்ஜிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாவோ மாத்துறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த டிவைஸ் தான் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் செல் ECC அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ நமக்கு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா என்னன்னு தெரியும், எலக்ட்ரோகெமிக்கல் செல். சோ இப்போ நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸோட டைப்ஸ் தான் பார்க்க போறோம். சோ எஸ், electrochemical cell based on the nature நம்ம ரெண்டு விதமா பிரிப்போம். என்னென்ன? ஒன்னு electrolytic cell, electrolytic cell and இன்னொன்னு நம்மளோட galvanic cell. இந்த galvanic cellக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இத நீங்க வோல்டாயிக் செல் அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இடத்துல வோல்டாயிக் செல் அப்படின்னு தான் இதை கூப்பிடுவாங்க. இப்போ எலக்ட்ரோலிட்டிக் செல்ல என்ன நடக்கும், கேல்வனிக் செல்ல என்ன நடக்கும்? எலக்ட்ரோலிட்டிக் செல்லு அப்படிங்கிற வார்த்தையினால் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனாலேயே எலக்ட்ரோலிட்டிக் செல்லுல எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். எலக்ட்ரோலிட்டிக், எலக்ட்ரிக்கல் டு கெமிக்கல். இதுவே கேல்வனிக் செல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஜி கிட்டத்தட்ட பார்க்க சி மாதிரியே இருக்கா? எஸ், ஜி பார்க்க சி மாதிரியே இருக்கா? அதனால இங்க கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்த போறோம். இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி நான் நான் ஸ்பான்டேனியஸ்னா என்னடா கண்ணா அர்த்தம்? தன்னைத்தானே நடக்காத கெமிக்கல் ரியாக்ஷனை நான் ஸ்பான்டேனியஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நான் ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷனை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்து நடத்தணும்னா அது எலக்ட்ரோலிட்டிக் செல். whereas ஒரு ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷனை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜெனரேட் பண்ணோம்னா அது கேல்வனிக் செல். கிளியரா? புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ அடுத்ததா நம்ம கான்செப்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ரிடாக்ஸை பத்தின ஒரு குட்டி ரீகேப். ரிடாக்ஸ்ல நம்ம ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பார்த்தோம். ஆக்சிடேஷன்னா it is loss of electron, oxygen addition or hydrogen removal. இதுவே ரிடக்ஷனை பத்தி பேசணும்னா அதுக்கு அப்படியே உல்டா gain of electron, hydrogen addition or oxygen removal. அத பத்தி டீடைல்டா நான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சாப்டர்ல சொல்லியிருக்கேன். சோ யாருக்காச்சும் இத பத்தி டீடைல்ட் அனாலிசிஸ் வேணும்னா மாஸ்டர் பிளாஸ்டர் சீரிஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷனை நான் மேல அட்டாச் பண்ணிக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. லைக் பண்ணிக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா எலக்ட்ரோலிட்டிக் செல்ல பத்தி தான் பேச போறோம். So what do you mean by electrolytic cell? This is a cell where non-spontaneous chemical reaction are forced to occur in the presence or in input of electrical energy. So நான் என்ன பண்றேன், இங்க anode and cathode னு ரெண்டு இருக்கு. இது ரெண்டுத்தையும் டைரக்டா ஒரு current source கூட கனெக்ட் பண்றேன். Always remember, in an electrolytic cell, anode is positive, cathode is negative. அப்ப anode positive charge, cathode negative charge na obviously anions எல்லாம் anode நோக்கியும் cations எல்லாம் cathode நோக்கியும் போகிற மாதிரி இருக்கும். சோ உங்களோட electrolytic solutionல let's say copper sulfate இருக்குனா இதுல copper 2 plus cathode, SO4 2 minus anode. அப்போ இந்த SO4 2 minus anode கிட்டையும் copper 2 plus cathode கிட்டையும் போற மாதிரி இருக்கும். சோ இப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கறது மூலியமா நம்ம anode and cathode பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸா ஆக்ட் பண்ண வச்சு அது வழியா காப்பர் சல்வேட் அப்படிங்கிற எலக்ட்ரோலைட்டை பிரிச்சு
காப்பர் அண்ட் சல்ஃபேட்டோ அயான்ஸை உருவாக்கணும்னா இந்த ப்ராசஸ் தான் எலக்ட்ரோலிட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோலிட்டிக் செல்லை நம்ம மெயினா இந்த ஒரு மெட்டலுக்கு மேல இன்னொரு மெட்டல்ஸ்லாம் கோட் பண்ணுவாங்க இல்லையா, கேல்வனைசேஷன் மாதிரி ப்ராசஸ்ல எல்லாம், அந்த ப்ராசஸ்ல எல்லாம் அதிகப்படியா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்க கோட்டிங் வந்துட்டு பக்காவா பெர்ஃபெக்ட்டா நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ரைட், இப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம், வோல்டாயிக் செல்லை பத்தி பேச போறோம். வோல்டாயிக் செல்லை உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சே காமிக்கிறேன், இன்னும் ஈஸியா புரியும். சோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், 2 செப்பரேட் பீக்கர்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு பேர் ஆனோட் அண்ட் இதுக்கு பேர் கேத்தோட். ஆல்சோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு செல், which means இந்த part is anode half cell and இந்த part is cathode half cell. புரிஞ்சுச்சா, கிளியரா? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஆனோட் அண்ட் கேத்தோட் தனித்தனியா இருக்கு இல்லையா. சோ இப்போ ஆனோட்ல நான் ஜிங்க் மெட்டலை ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்லயும் காப்பர் மெட்டலை காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்லயும் முக்கி வச்சிருக்கேன். இப்போ one quick question, amongst zinc and copper யாரு highly electronegative or comparatively electronegative அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும், மெயின் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும், மறக்காம சொல்லிருங்க. சோ இப்போ என்ன பண்ணிருக்கேன், ஜிங்க் சல்ஃபேட்லயும் காப்பர் சல்ஃபேட்லயும் நான் முக்கி வச்சிருக்கேன், டிப் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்சோ இத ரெண்டுத்தையும் ஒரு நார்மல் வயர் வச்சு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி பண்ணது என்ன ஆகும்னா, டியூ டு electronegative difference amongst these two half cells, நம்மளோட ஜிங்க் இங்க இருக்கக்கூடிய ஜிங்க் என்ன பண்ணுமா, ஜிங்க் 2 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணி ஜிங்க் 2+ சொல்யூஷன்ல அப்படியே தேங்கிரும். ஜிங்க் 2+ சொல்யூஷன்ல அப்படியே இறங்கிரும். அப்ப அந்த 2 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், அந்த 2 எலக்ட்ரான்ஸ் அப்படியே ஆனோட்ல இருந்து வயர் வழி காப்பர் கேத்தோடுக்கு வந்துடும். இப்போ என்ன ஆகும், இப்படியே எலக்ட்ரான்ஸ் வர 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 நம்மளோட இந்த இடத்துல நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து சேரும். இப்போ our copper rod is completely filled with electrons plus அது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல வேற இருக்கு. இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை நான் ஸ்பெசிபிக்கா பிரிச்சு பார்த்தேன்னா I get copper 2+. இந்த copper 2+ என்ன பண்ணுவான், சீக்கிரமா இந்த எலக்ட்ரான் கிட்ட போய் எலக்ட்ரானை வாங்கி காப்பர் ஐ ஸ்டெபிலைஸ் ஆயிரணும்னு பார்ப்பான். So he will run towards the electrode. அது வழி 2 எலக்ட்ரானை வாங்கி இவன் காப்பரா மாறிடுவான். and this copper ஒரு சாலிட், கரெக்டா? இந்த காப்பர் will be deposited in our copper rod or நம்ம பாஷையில சொல்லணும்னா cathode. So இதுதான் process. zinc என்ன பண்ணுது, due to zinc copper electronegative difference, zinc 2+ ஆவும் 2 எலக்ட்ரானாவும் மாறுது. இந்த zinc 2+ சொல்யூஷன்ல அப்படியே கரைஞ்சு போயிருது. whereas 2 எலக்ட்ரான் ஆனோட்ல இருந்து வயர் வழி கேத்தோடுக்கு வந்துருது. இப்ப கேத்தோட்ல கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பார்த்ததும் அந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய காப்பர் சல்ஃபேட்ல காப்பர் இருக்கு பார்த்தியா, அது எலக்ட்ரான் பட்டம் ஓடும், எலக்ட்ரானை வாங்க பார்க்கும், எலக்ட்ரானை அக்வை பண்ணிடும். பண்ணதுக்கு அப்புறமா காப்பரா மாறிடும். காப்பர் இஸ் a solid and இந்த காப்பர் நம்மளோட கேத்தோட் ராட்ல டெபாசிட் ஆகிற மாதிரி இருக்கும். கிளியரா, புரிஞ்சுச்சா? பட் மேம் என்னென்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு எலக்ட்ரோட்னா என்ன, எலக்ட்ரோலைட்னாவே என்னன்னு தெரியாதே மேம். அது தெரிஞ்சுக்கிட்டா தானே மேம் என்னால இத்தனையும் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா then I am telling you, நான் ஜிங்க் சல்ஃபேட்ல இப்படி முக்கி வைக்கிறேன், ஆர் காப்பர் சல்ஃபேட்ல இப்படி முக்கி வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த மெட்டலை தான் நம்ம என்ன சொல்றோம், மெட்டலை தான் நம்ம எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த சொல்யூஷனை தான் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ராட் தான் எலக்ட்ரோட்,
சொல்யூஷன் தான் எலக்ட்ரோலைட். புரிஞ்சுச்சா? இது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்னு நான் சொன்னேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தா நீங்க பண்ணிருங்க. இப்போ இங்க நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன தெரியும், ஆர் இத பாக்குற எல்லாருக்கும் என்ன தெரியும், இங்க ஆனோட் இருக்கு, கேத்தோட் இருக்கு. ஆனோட்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குது, கேத்தோட்ல ஒரு சில ரியாக்ஷன் நடக்குது. பட் அதை எப்படி டைவர்சிஃபை பண்றது? ஆனோட்ல ஜிங்க்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியில வருது, which means there is a loss of electron at anode. நீ ரிடாக்ஸ் சாப்டர்லயே படிச்சிருப்ப, whenever you have loss of electron then it is none other than oxidation. So ma'am இவ்ளோ டெக்னிக்கலா படிக்கல மேம், படிக்க முடியல மேம், ஆர் புரிஞ்சுக்க முடியல மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா then obviously நான் சொல்ற இந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, which is load process. லோன்ல L is for left, O is for oxidation, A is for anode and N is for negative. இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த செல்ல லெஃப்ட் சைட் ஆனோடு இருக்கு, அதத்தான் L is for left and O விட்டுருங்க, A is for anode அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இங்க என்ன நடக்குது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது, அதனால O is for oxidation and yes N நம்ம anode இங்க negatively charged and so N is negative. Always remember electrolytic cell ல anode positive, cathode negative. galvanic cell ல anode negative, cathode positive. இது ரொம்ப முக்கியம், so please note it down. next அடுத்ததா நீங்க குழம்பக்கூடிய ஒரு ஃபேக்டர். மேம் எல்லாம் சரி மேம், எலக்ட்ரான் ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு போகுது, ஆனா क्वेश्चनல கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்னு கேக்குறான். ஆல்வேஸ் நோட் திஸ், கரண்ட் இஸ் ஆப்போசிட் டு எலக்ட்ரான். எலக்ட்ரான் ஆனோட் டு கேத்தோட் மூவ் ஆச்சுனா தென் கரண்ட் கேத்தோட் டு ஆனோட் மூவ் ஆவான். இத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். they are opposite in direction. எலக்ட்ரான் ஆனோட் டு கேத்தோட்னா probably உங்களோட கரண்ட் கேத்தோட் டு ஆனோடா இருக்கும். இதுதான் நம்ம எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை பத்தி தான் பேச போறோம். சோ மேம் என்னது ஒரு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், எங்க போனாலும் இவன் நம்மளை விடவே மாட்டேங்கிறானே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேக்கர் எடுத்துக்கலாம். அந்த பேக்கர்ல ஒரு மெட்டலை, அந்த மெட்டலோட கன்சர்ன் சொல்யூஷன்ல, காப்பர்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், ஜிங்க்னா ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன், இந்த மாதிரி அந்த மெட்டல் அண்ட் அந்த கன்சர்ன் மெட்டல் சொல்யூஷன்ல முக்கி வச்சிடலாம். நம்ம எல்லாருக்கும் இப்ப என்ன தெரியும், இந்த காப்பர் ராட் தான் நம்மளோட எலக்ட்ரோட், இந்த சொல்யூஷன் தான் நம்மளோட அயானிக் சார்ஜ். ஓகேவா? ஓகே, எலக்ட்ரோலைட். இப்போ நமக்கு என்ன தெரியும், மெட்டலோட சார்ஜ் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 1. பட் நம்ம அயானுக்கு அந்த மாதிரி சார்ஜ் வேல்யூ இருக்குமா? இருக்காது. அயானுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான சார்ஜ் வேல்யூ இருக்கு. சோ நம்ம என்ன பண்றோம், இந்த ஒன்னத்திற்கும் இந்த அயான் வேல்யூக்குமான டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறோம். இப்ப யோசிச்சு பாரு, எலக்ட்ரோட் அண்ட் எலக்ட்ரோலைட்டுக்கு இடையே சார்ஜ் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறோம். இந்த சார்ஜ் டிஃபரன்ஸ் இஸ் none other than our electrode potential. புரிஞ்சுச்சுங்களா? இப்போ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் என்ன, என்னோட எலக்ட்ரோட் அண்ட் எலக்ட்ரோலைட்டுக்கு இடையே சார்ஜ் வேல்யூல டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த சார்ஜ் வேல்யூவோட டிஃபரன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் தட் ஹாஃப் செல் அப்படின்னு சொல்றோம். சரி மேம், இப்போ நான் என்ன பண்றேன், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் கண்டுபிடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோடையும் கண்டுபிடிச்சிடுறேன். அப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் டுகெதர் கன்சிடர் பண்ணி நான் ஒரு வேல்யூ கொண்டு வந்தேன்னா அதோட பெயர் என்ன? கண்ணா, இந்த ரெண்டு வேல்யூ சேர்த்து வச்சு நீ அந்த பேட்டரியோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன்னா பிளஸ் பண்ணலாமா மைனஸ் பண்ணலாமா? யோசிச்சு பாரு. ஆனோட் கேத்தோட் ஆப்போசிட் இன் நேச்சர்டா, அப்ப நீ என்ன பண்ற, மைனஸ் பண்ற. அண்ட் இப்படி ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சேனா தென் ஃபார் தட் செல்
It is none other than EMF. இதுதான் நம்ம EMF of a cell அப்படின்னு சொல்லுவோம். So EMF is none other than cathode minus anode of the cell. Okay. சரி, இப்போ இதைத்தான் இங்க கொடுத்துருக்கான். If in case cathode minus anode ஞாபகம் இல்லைன்னா right minus left ன்னு கூட வச்சுக்கோங்க. Anything is fine. ஓகேவா? Yes. இப்போ electrode potential and EMF of a cell கண்டுபிடிச்சாச்சு. பட் அதற்கான ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. ஸோ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா என்ன? எப்பெல்லாம் நீங்க டெம்பரேச்சரை 298 கெல்வின்ல வச்சு, பிரஷரை 1 பார்ல வச்சு, கான்சென்ட்ரேஷனை 1 மோலார் வைக்கிறீங்களோ, தென் அப்போ கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் the anode or cathode is called as standard electrode potential. And standard electrode potential நீங்க E0 அப்படினும், நார்மல் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் E அப்படினும், EMF of a cell EMF அப்படினும் நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். சரி, இதெல்லாம் ஓகே மேம். ஆனா ஒரு செல்னா ஆனோடும் இருக்கும் கேத்தோடும் இருக்கும். அப்ப நான் ஆனோடோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும், கேத்தோடோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும்னா கஷ்டம் இல்லை மேம். எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னொருத்தனோட வேல்யூ இவனோட வேல்யூவை டிஸ்டர்ப் பண்ணாதான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் நம்ம புதுசா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை நம்ம 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு, இஃப் யூ வாண்ட் த ஆனோட்ஸ் வேல்யூ, கேத்தோட தூக்கிட்டு அதுக்கு பதிலா ஷீயை ஆட் பண்ணுவோம். இஃப் யூ வாண்ட் த கேத்தோட்ஸ் வேல்யூ, ஆனோட தூக்கிட்டு அதுக்கு பதிலா ஷீயை ஆட் பண்ணுவோம். ஸோ இன் திஸ் வே எய்தர் ஆனோட் வேல்யூ வேணும்னாலும் சரி, கேத்தோட் வேல்யூ வேணும்னாலும் சரி, ஈஸியா நம்மளால அவங்களோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க முடியும். ஸோ எஸ் நம்ம ஷீ யூஸ் பண்ணி அவங்களோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கலாம். ஏன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்? A half cell reaction cannot take place independently, தனியா நடக்காது. Also, it has a relative tendency to either lose or gain electron. ஒருத்த anode lose பண்றானா she gain பண்ணணும், இல்ல cathode gain பண்றானா she loss பண்ணணும். And finally, for purpose of this measurement, as soon as another metal conductor is put in the solution, அந்த செட்டப்பை நம்ம she கூட கனெக்ட் பண்ணிடுவோம். கிளியரா? புரிஞ்சிச்சா? ஸோ ஷீயோட ஆனோட் அண்ட் கேத்தோட் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து பெருசா மேம் இந்த மாதிரி அவனோட டயக்ராம்லாம் போட்டு கேட்பானான்னு கேட்டிங்கன்னா நோ பாசிபிலிட்டிஸ் இல்லை, இது வரைக்கும் கேட்டதில்லை. ஸோ அதனால ஆனோட் அண்ட் கேத்தோட் ஃபார்முலாஸை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போதான் நம்மளோட எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்க்கு வரும். ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டல் அண்ட் நான் மெட்டல்ஸ்க்கு அவங்களோட ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் என்னங்கிறத கண்டுபிடிச்சு வச்சாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அத மேக்ஸிமம் டு மினிமல் வேல்யூ ஆர் மினிமல் டு மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லிட்டு அடுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்படி அடுக்கி வைக்கும்போது அவங்களுக்கு அடுத்ததா வந்த ஒரு பிரச்சனை. இப்போ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா பேஸ்ட் ஆன் வெதர் இட் இஸ் ஆக்சிடைசிங் or whether it is reducing. அது ஆக்சிடைஸ் ஆகுதா ரெடியூஸ் ஆகுதா அப்படிங்கறத பொறுத்து நம்ம எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ரெண்டா பிரிச்சோம், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அண்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அண்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலுக்கான ரிலேஷன் OP is equal to minus RP. சைனை மாத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் கிடைச்சிடும். இந்த கண்ணா எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம all time, each and every time electrochemistryல NEET and JEEல reduction potential பத்தி தான் பேசுவோம். சரியா? சோ நீங்க ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் எடுக்கணுமா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எடுக்குமாங்கிறதெல்லாம் மைண்ட்ல போட்டு குழப்பிக்க வேணாம். மோஸ்ட்லி கோ வித் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். பட் என்னதான் இருந்தாலும் இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியலை எப்படி கண்டுபிடிக்கிறது or oxidation potential எப்படி கண்டுபிடிக்கிறது? They can always remember whenever a metal becomes positive ion, a metal becomes positive ion, then in the case la இது oxidation reduction positive ion ஆகணும்னா there is a loss of electron. அப்போ loss of electron நடக்குதுன்னா obviously this is oxidation.
அப்போ ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ல கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலா இருக்கும். சிமிலர்லி ஒரு அயான் மெட்டலா மாறுது. ஒரு அயான் மெட்டலா மாறுது. எப்படி மாறும்? பை கெயின் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப எலக்ட்ரானை கெயின் பண்ணுதுன்னா obviously the process is reduction. And reduction நடக்குதுன்னா அப்ப நமக்கு அங்க கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். இப்படிதான் கான்செப்டை புரிஞ்சு நீ யூஸ் பண்ணும். சரியா? ஓ என்னதான் இது எஸ்ஓபின்னு சொல்றான் எஸ்ஆர்பின்னு சொல்றான் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிக்காத. இதுதான் கான்செப்ட். கான்செப்டை கிளியரா புரிஞ்சு அதை அப்ளை பண்ண பாருங்க. ஓகேவா? டன்னா? ரைட். இப்ப அடுத்ததா நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸுக்கு தான் போறோம். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை பொறுத்தவரை ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. பட் அந்த ஓவரால் ரேஞ்சை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஸோ டே கண்ணா, எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்க்கான ட்ரிக்கை ஃபர்ஸ்ட் நான் சொல்லித்தரேன், ஸ்டோரியை சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா அதை எப்படி எலிமெண்ட் கூட ரிலேட் பண்றோம் அப்படிங்கிறத சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. ஸோ மொகல்மென் அண்ட் பக்கானான்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் துபாய் மாதிரி உள்ள ஏரியால இருக்காங்க. ஸோ துபாயில தண்ணி பஞ்சம். ஆனா இந்த பக்கானா என்ன பண்றாரு? டெய்லி ஏதோ ஒரு இடத்துக்கு போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறாரு. இதை பார்த்த மொகல்மென் பக்கானாட்ட அட்ரஸ்லாம் வாங்கிட்டு தண்ணியை தேடி அவரோட ஜென்காருங்கிறது பழைய காலத்து மாருதி 800 இருந்துச்சுல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கார். அந்த ஜென்கார்ல ஃப்ரீயா ஒரு கோன், பெரிய சைஸ் கோன், அவருக்கு வந்துட்டு பாட்டில்லாம் கிடைக்காததுனால பெரிய சைஸ் கோன்ல தண்ணி பிடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவரு அதை எடுத்துட்டு போறாரு. போய்கிட்டே இருக்காரு. போற வழியில அவரோட சன்னை பாக்குறாரு, பையனை பாக்குறாரு. அதுவும் எங்க பப்ல பாக்குறாரு. நம்ம அப்பாலாம் விடுவாரா? லெஃப்ட் ரைட்டு சென்டர்னு அடி வெளுத்து வாங்கிடுவாங்கல்ல. அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் பையனை ஹே அப்படின்னு கூப்பிடுறாரு. திரும்பல. கூவி கூவி கூப்பிடுறாரு. அப்பவும் திரும்பல. ஃபைனலா ஆங்கிரி பேர்ட் மாதிரி அன்னையில இருந்து பையன்ட்ட பயங்கர ஃபெரோஷியஸா இருக்காரு. சோ இதான் ஸ்டோரி. லைக் பக்கானா, மொகல்மென் தண்ணி தேடி ஜென்கார்ல ஃப்ரீயா கோன் எடுத்துட்டு போறாரு. போற வழியில சன்னை பாக்குறாரு. எங்க பாக்குறாரு? பப்ல பாக்குறாரு. ஹே அப்படின்னு கூப்பிடுறாரு. திரும்பல. கூவி கூவி கூப்பிடுறாரு. திரும்பல. உடனே ஆங்கிரி பேர்ட் மாதிரி ஆல்வேஸ் ஃபெரோஷியஸா பையன்ட்ட கட்டிக்கிட்டே இருக்காரு. ஓகேவா? ரைட். சோ இப்போ இதுல எலிமெண்ட்ஸ் எப்படி வருங்கிறத பார்த்தரலாம். லைக் லித்தியம், பொட்டாசியம். பக்கானா Ba, கால்சியம், சோடியம். மொகல்மென்ல மெக்னீசியம், அலுமினியம், மேங்கனீஸ் இருக்கு. தென் கம்ஸ் வாட்டர். தென் ஜென்கார்ல Zn zinc, Cr, chromium. சரியா? ஃப்ரீயா இஸ் ஃபார் அயன், Fe அயன். கோன் ரெண்டா பிரி, கோபால்ட்டும் நிக்கலும். நெக்ஸ்ட் சன் அண்ட் பப், டின் அண்ட் லெட். ஹே அப்படிங்கிறது ஹைட்ரஜனையும் குறிக்கும், நம்மளோட மெர்க்குரியையும் குறிக்கும். கோவி காப்பர் அண்ட் அயோடின். AgBr as a molecule. ஆல்வேஸ் அப்படிங்கிறது கோல்ட் அண்ட் சில்வர், AuAg குறிக்கும், AuAg குறிக்கும். அண்ட் ஃபைனலா ஃபெரோஷியஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஃப்ளூரினை குறிக்கும். ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். நான் இந்த ஆர்டரை ஃப்ரம் த மோஸ்ட் நெகட்டிவ், ஐ ரிப்பீட், ஃப்ரம் த மோஸ்ட் நெகட்டிவ் டு த மோஸ்ட் பாசிட்டிவ் SRP வேல்யூ வச்சு சொல்லியிருக்கேன். அப்போ வேல்யூ இருக்கிறதுலே நெகட்டிவ் லித்தியம்க்கு, இருக்கிறதுலே பாசிட்டிவ் நம்ம ஃப்ளோரினுக்கு. ஆல்சோ இங்க நியூட்ரலா யார் இருக்கா? நம்மளோட ஹைட்ரஜன் இருக்கா. ஹைட்ரஜனோட SRP SOP வேல்யூ 0வா இருக்கும். ஆல்சோ மெர்க்குரிக்கு 0.3 சம்திங் வரும். பட் ஹைட்ரஜனை விட கொஞ்சம் ஹையர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். நம்மளோட வேல்யூ லித்தியம்ல இருந்து ஃப்ளூரின் வரைக்கும் வருது. லித்தியம் த மோஸ்ட் நெகட்டிவ், ஃப்ளூரின் த மோஸ்ட் பாசிட்டிவ் அண்ட் ஹைட்ரஜன் 0. கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் பேஸ் பண்ணி எப்படி क्वेश्चन கேட்டாலும் ஈஸியா எழுதிடலாம். ரைட்? ஓகே.
So yes கண்ணா. அடுத்ததா Nernst equationக்கு வந்துட்டோம். Nernst equationல நமக்கு தெரிஞ்ச எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் E0 வச்சு தெரியாத எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் E கண்டுபிடிக்க போறோம். அதற்கான ஃபார்முலா E is equal to E0 minus RT by NF. அதுக்கு பதிலா 0.059 divided by N அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ln of M by Mn plus ln கூட மாத்திக்கலாம். ஸோ ஃபைனலா என்ன ஃபார்முலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வரும். இதுலையும் கால்குலேஷனை ஈஸி பண்றதுக்காக 0.059க்கு பதிலா 0.06 எடுத்துக்கோங்க. மேம் இங்க ஏன் மேம் 1 வருது? ஏன்னா இங்க நம்ம மெட்டல எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எப்படி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? இது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுவே EMF of a cell கேட்டாங்கன்னா 1க்கு பதிலா concentration of product divided by concentration of reactant. இத போட்டா போதும். சரிங்களா? ரைட். சோ இப்போ Nernst equation கான ஃபார்முலா என்னன்னு எழுதிடலாமா? It is E is equal to E0 minus 0.059 or ஃபார்முலால நீங்க क्वेश्चन பிராக்டீஸ் பண்ணும்போது 0.06 divided by N log of concentration of product divided by concentration of reactant. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதுல concentration of a metal is always equal to 1. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டல் வந்துச்சுன்னா 1 போட்டா போதும். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? ஓகே. சோ இப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்ட Nernst equationல இருந்து கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? தேக்கனா ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு வெச்சுக்கோங்க. ஆக்சிடேஷன் நடக்குது, ரிடக்ஷனும் நடக்குது. பட் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இங்க நம்மளோட ரியாக்ஷன் ஈக்விலிபிரியமா ரீச் பண்ணிடும். அப்ப அந்த ஈக்விலிபிரியம் பாயிண்ட தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. அந்த பாயிண்ட எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆல்வேஸ் ரிமெம்பர் at equilibrium அந்த ரியாக்ஷன்ல எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரே நடக்காது. அப்போ E is equal to 0. அப்ப நம்ம ஃபார்முலா என்னவா மாறும்? 0 is equal to E0 minus 0.06 divided by N log of concentration of product divided by concentration of reactant ன்னு மாறும். ஆர் இந்த E0 நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போனேன்னா minus E0 is equal to minus இந்த வேல்யூன்னு வரும். இதுல நான் என்ன பண்றேன்? மைனஸையும் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டேன்னா ஃபைனலா எனக்கு இதுதான் ஃபார்முலாவா வரும். At equilibrium this is our formula. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஓகே. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட டெல்டா G0க்கும் Nernst equationல இருக்கிற E0க்கும் என்ன ரிலேஷன்ங்கிறத பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? டெல்டா G is equal to minus NF E of a cell அப்படின்னு தெரியும். கரெக்டா? at standard value இங்க ஒரு முட்டை ஃபார்முலா கிடைச்சிடும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். சோ இப்போ Nernst equationல 3-4 வேரியன்ட் நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வேரியன்ட் we know E is equal to E0 minus 0.06 divided by N log of concentration of product divided by concentration of reactant. இது electrode potential இருந்தாலும் EMF இருந்தாலும் same concept தான். Next, at equilibrium E will become 0. அப்போ E0 is equal to 0.06 divided by N log of concentration of product by reactant. Concentration of product by reactant க்கு பதிலா நம்ம equilibrium constant கூட யூஸ் பண்ணிக்கலாம். That is more applicable. And மூணாவதா delta G0 is equal to minus NF E0 of a cell. இந்த மூணு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். Nernst equationல எப்படி क्वेश्चन கேட்டாலும் ஈஸியா அசால்ட்டா எழுதிட முடியும். ஓகே. டெக்கனா நான் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் தனியா ஈவினிங் உள்ள 6 o'clock செஷன்ல உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். ஈவினிங் எவ்ரிடே 25 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதில் நம்ம பார்த்தலாம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த கான்செப்ட். இப்போ galvanic செல், எலக்ட்ரோலைட்டிக் செல் அண்ட் அதில் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் இதை எல்லாத்தையும் Nernst equationோட சேர்த்து படிச்சிட்டோம். பட் galvanic செல்ல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த ஆனோட் அண்ட் கேத்தோடுக்கு இடையே இந்த மாதிரி ஒரு சால்ட் பிரிட்ஜ் கொடுத்துருப்பான். யாராச்சும் கவனிச்சிருக்கீங்களா? இந்த சால்ட் பிரிட்ஜ் ஏன் கொடுத்துருக்கான், எதுக்காக கொடுத்துருக்கான் அப்படின்னு? இந்த சால்ட் பிரிட்ஜை ஃபர்ஸ்ட் எப்படி உருவாக்குறாங்கன்னு சொல்றேன். லேப்ல என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஜெல்லி யூஸ் பண்றதுக்கு ஜெல்லி மேக் பண்றதுக்கு நம்ம அகரகர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அகரகரை கொஞ்சம் எடுத்துப்பாங்க. அந்த அகரகரை கொஞ்சம் தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சூடு பண்ணுவாங்க. சூடு பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு லிக்விட் ஆனதுக்கு அப்புறம் அதுல நமக்கு இந்த சால்ட் பிரிட்ஜ்ல தேவையான சால்ட், அதாவது அனோட் அண்ட் கேத்தோடோட சார்ஜ் அண்ட் சைஸ் சிமிலரா இருக்கக்கூடிய ஒரு சால்ட் லைக் KCl, KNO3, NaCl இந்த மாதிரி ஒரு சால்ட்டை மிக்ஸ் பண்ணி அந்த சொல்யூஷனை ஒரு யூ ஷேப்ல, நீங்க பார்த்துருப்பீங்களா, யூ ஷேப்ல இருக்கிற ஒரு டெஸ்ட் டியூப்ல ஊத்தி வச்சிருவாங்க. இத ஒரு 24 hours to 36 hours வரைக்கும் அப்படியே அன்டச்டா ஒரு இடத்துல மாட்டி வச்சிருவாங்க. இந்த பியூரட் ஸ்டாண்ட்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்ட்ல மாட்டி வச்சிருவாங்க. And this is called as salt bridge. இந்த salt bridge ஏன் நம்ம யூஸ் பண்றோம்? Number 1 is to maintain electrical neutrality. Number 2 is to complete inner circuit. And number 3 is to minimize liquid-liquid junction potential. ஒவ்வொன்றா என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி. நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட எலக்ட்ரான்ஸ் ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு மூவ் ஆகுது. இப்படியே மூவ் ஆக whenever we drain electrons from zinc to plus சொல்யூஷன்ல இறங்கிக்கிட்டே இருக்கு. அப்போ ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா, இந்த zinc 2+ ஃபுல்லா கரைஞ்சு இங்க வந்துடும் அண்ட் இந்த என்டையர் பேட்டரி செட்டப்பே டிஸ்டர்ப் ஆயிடும். ஸோ அந்த பேட்டரி செட்டப்பை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க இந்த zinc 2+ஐயும் இங்க இருக்கக்கூடிய SO4 பேலன்ஸ் பண்ண நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சால்ட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் அயான்ஸ் அண்ட் பாசிட்டிவ் அயான்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ்ல போய் ரெண்டு இடத்துலயும் நியூட்ரலி சார்ஜ்டா அந்த சொல்யூஷனை வச்சுக்கும். திஸ் இஸ் ஹவ் electrical neutrality of both the electrolytes are maintained by means of the salt bridge. First application முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது அப்ளிகேஷன்ல அவன் என்ன சொல்லியிருக்கான், to close the open circuit அப்படின்னு சொல்லியிருக்கான். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பிசிக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க, எப்பவுமே ஒரு சிஸ்டம் க்ளோஸ் சர்க்கியூட்டா இருந்தா தான் கரண்ட் பாஸ் ஆகும், இல்லைன்னா கரண்ட் பாஸ் ஆகாது அப்படின்னு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நம்ம எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க மூவ் ஆகுதுன்னா flow of an electron தர்ஷன் காஃபிங் கட் பண்ணிருங்க, திருப்பி சொல்றேன். flow of electron கண்டினியூஸா இருந்தா தானே நமக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரும் நடக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த எலக்ட்ரான்ஸ் திருப்பி ஃப்ளோவை கண்டினியூஸா பண்றதுக்காக சால்ட் பிரிட்ஜை கொடுத்துருக்கோம். so that it will ensure that the system is closed and yes, thereby electrons are transferred continuously. Fine. மூணாவதா we spoke about liquid junction potential. இப்போ இது என்னோட ஆனோட் அண்ட் கேத்தோட். ஆனோட் அண்ட் கேத்தோடுக்கு இடையே நான் என்ன பண்றேன், இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் சால்ட் பிரிட்ஜ் நான் ஒரு நார்மல் கிளாஸ் டியூபை எடுத்து வச்சிடறேன். இந்த மாதிரி கிளாஸ் டியூபை பிரிட்ஜா யூஸ் பண்ணும்போது ரெண்டு எண்ட்ஸ்லயும் காட்டன் ஸ்வாப்ஸ் இப்படி வச்சிருவாங்க. தட் இஸ் த ப்ரொசீஜர். ஸோ அப்படி நம்ம காட்டன் ஸ்வாப்ஸ்லாம் வச்சு லிக்விட்ஸ்ல டம்ப் பண்ணி வைக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இங்க நிறைய zinc 2+ இருக்கு, இங்க நிறைய SO4 இருக்கு. அப்ப இது ரெண்டும் அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குமா? எஸ், இது ரெண்டும் அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குமா? அப்போ கேபிலரி மோஷன் வழி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் லிக்விட்ஸ் இந்த கிளாஸ் கிளாஸ் டியூப் வழியா மேலே ஏற வருமா? எஸ், அப்படி மேல ஏறி 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 ஃபைனலா இங்க ஒரு செடிமெண்டல் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். அப்படியே இவங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான் சேர்ந்து இந்த இடத்துல ஜிங்க் சல்ஃபேட் அப்படிங்கிற சால்ட் ஒரு படிமனை உருவாக்கும். ஒன்ஸ் தட் படிமன் இஸ் ஹார்டர், அந்த பிளாக் ஹார்ட் ஆயிடுச்சுன்னா அது எலக்ட்ரான் ஃப்ளோவை அலோ பண்ணாது. இப்படி
ரெண்டு liquids capillary motion வழி மேலே ஏறி சென்டர்ல ஒரு ஜங்ஷனை உருவாக்கி ரெண்டு liquids அதத்தான் liquidனு சொல்றோம். capillary motion வழி மேலே ஏறி ஒரு ஜங்ஷனை உருவாக்குது. அந்த ஜங்ஷன் என்ன பண்ணுது? இந்த ஜங்ஷன் எலக்ட்ரான் ஃப்ளோவை தடுக்குது, which means பொட்டன்ஷியலை தடுக்குது. இந்த லிக்விட் ஜங்ஷன் பொட்டன்ஷியலை ஓவர் கம் பண்றதுக்காக தான் வெறுமனமே கிளாஸ் டியூபை வைக்காம நமக்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய சால்ட் பிரிட்ஜை உருவாக்குறோம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ், ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் கிளியர் வித் த கான்செப்ட். டவுட் எங்க வந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எப்படி கால்வானிக் செல்ல இந்த கான்செப்டோ அதே மாதிரி எலக்ட்ரோலிசிஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இருக்கு, which is product of electrolysis. அவங்க எலக்ட்ரோலிசிஸ்ல ஒரே ஒரு ஸ்ட்ராங் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனை மட்டும் எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ப்ராபப்ளி மிக்சர் ஆஃப் 1 or 2 சொல்யூஷன்ஸ் கூட அவங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த கேஸ்ல இஃப் இன் கேஸ் நம்ம ரெண்டு சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணி தான் எலக்ட்ரோலைட் உருவாக்கி இருக்கோம்னா அப்போ ஆனோட்ல யாரு டெபாசிட் ஆவா, கேத்தோட்ல யாரு டெபாசிட் ஆவா அப்படிங்கறத கிளியரா கன்சென்ஸா சொல்லக்கூடிய ஒரு ஆர்டர் தான் நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ். அந்த ஆர்டர் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம லைட் புக்கான முகல்மன் சீரீஸ் படிச்சோம் இல்லையா, அந்த சீரீஸ் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் ஞாபகம் இருந்தாவே ப்ராபப்ளி உங்களால கேட்டையான்ல யாரு டெபாசிட் ஆவா அப்படிங்கறத சொல்ல முடியும். சேம் கைண்ட் ஆஃப் ஆர்டர், ஓகேவா? அதுல எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு சிலது பார்த்திருப்போம், இங்க ஒரு சிலது கம்மியா இருக்கும். வேறஸ் இதுவே ஆனியான்ல எப்படி டெபாசிஷன் நடக்கும் அப்படிங்கறத நான் ஒரு ஸ்டோரி வச்சு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ட டே மச்சான் அங்க போலாண்டா, டே ஃப்ரெண்டே இங்க போலாண்டா அப்படின்னு சொல்றீங்க. பட் உங்க ஃப்ரெண்டு படிப்ஸா இருந்தா ப்ராபப்ளி இல்லடா எனக்கு வேலை இருக்கு ஸோ நான் வரல அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ எஸ், நீங்க எங்க கூப்பிட்டாலும் உங்க ஃப்ரெண்டு இல்லடா எனக்கு வேலை இருக்கு ஸோ நோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடுவீங்க. அவங்க சொன்னதும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இவ எப்படியும் வரமாட்டான் கடமைக்கேன்னு தான் நான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு நீங்களும் ஓ அப்படியா பிரதர், கிளியர் 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 ப்ரோ, ஓகே நானே போய்க்கிறேன், ஐ வில் கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடுவீங்க. கரெக்டா? நீங்க எங்க கூப்பிட்டாலும் உங்க ஃப்ரெண்டு வரமாட்டான், இருந்தாலும் சும்மா கூப்பிட்டு பாக்குறீங்க, அவன் இந்த காரணத்தினால வரல சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நீங்களும் ஓ கிளியர் கிளியர் ப்ரோ, பரவாயில்ல நான் போய்க்கிறேன், ஓ கிளியர் ப்ரோ ஐ கோ அப்படின்னு சொல்றீங்க. இங்க சோங்கிறது SO4 2- நோங்கிறது NO3- ஓ அப்படிங்கிறது OH- கிளியர் குளோரினையும் ப்ரோ புரோமினையும் ஐ கோ அயோடினையும் குறிக்குது. அயோடின் being the highest and sodium SO4 2- being the lowest. சரியா? சோ இந்த ஆர்டர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ல நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்கான். ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ் அப்படின்னு இந்த கான்செப்டை சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ கைஸ் ஆர் கிளியர் வித் த கான்செப்ட். இப்போ ஆனோட் அண்ட் கேத்தோட்ல யார் டெபாசிட் ஆவா அப்படிங்கிற மாதிரி ஒரு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸை இதில் பார்த்துட்டோம். பட் அட் த சேம் டைம் எலக்ட்ரோலிட்டிக் ப்ராசஸ்ல ஒரு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸையும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் தான் ஃபாரடேஸ் லால நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபாரடேஸ் ஓவரால 2 லா சொல்லியிருக்காரு, 1 and 2. அதுல என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லால அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, the amount of substance deposited or liberated at the electrodes is directly proportional to the quantity of electricity flowing through the electrode. அதாவது என்கிட்ட ஒரு எலக்ட்ரோலிட்டிக் செல் இருக்குன்னா அந்த செல்ல எவ்வளோ டெபாசிட் ஆயிருக்குங்கிறது நான் அந்த செல்லுக்கு எவ்வளோ கரண்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கறத பொறுத்து இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி mass of deposition is directly proportional to charge of the current. இப்போ charge Q is equal to IT நமக்கு தெரியும்ல, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணால. ஆல்சோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை தூக்குறதுக்கு
நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணோம். so we will use the concept z. இங்க z அப்படிங்கிறது electrochemical equivalent. also இந்த z க்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு which is E divided by 96500. அது அப்படியே z க்கு கீழ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். obviously mass of a substance is equal to EIT divided by 96500 அப்படின்னு வரும். புரிஞ்சுச்சா? கிளியரா? டவுட் இல்லல? ஓகே. நெக்ஸ்ட் Faraday's second law of electrolysis. இதுல இவர் என்ன சொல்றாரு? mass of a substance is directly proportional to chemical equivalence E அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவர் என்ன பண்ணாரு? ரெண்டு செட்டப்பை எடுத்துக்கிட்டார். ரெண்டு electrolytic செட்டப்பை எடுத்துக்கிட்டாரு. ரெண்டுலயும் electrodes வேற வேற, electrolyteம் வேற வேற. பட் ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா it is none other than the amount of electricity produced or given here. so அப்படி பார்க்கறச்சே இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? mass of deposition ஓட ரேஷியோ எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் செட்டப்லயும் செகண்ட் செட்டப்லயும் எவ்வளவு மாஸ் டெபாசிட் ஆயிருக்குங்கிற ரேஷியோ எடுத்து பார்க்கும்போது that is directly equal to the ratio of equivalence of first and second cases. புரிஞ்சுச்சுங்களா? இதத்தான் Faraday செகண்ட் லால அவரு சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ இது இல்லாம நம்ம ஒரு சில எலக்ட்ரோலிட்டிக் ப்ராசஸ் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸை படிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு சப்ஸ்டன்ஸ் கரண்ட்டை அலோ பண்ணலனா ரெசிஸ்ட் பண்ணுச்சுன்னா அதைத்தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்சோ பேஸ்ட் ஆன் த எலிமெண்ட்ஸ் ஏரியா அண்ட் லென்த் அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற தன்மை மாறுச்சுன்னா then that is called as resistivity. இப்போ இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ண ஒரு ஃபார்முலா சொல்றேன். resistance is directly proportional to length and inversely proportional to area. இந்த proportionality எடுக்கிறதுக்காக resistivity rho போடுறீங்க. அப்போ it is rho L by A. இதோட resistivity-க்கான யூனிட் is ohm meter or ohm centimeter. And resistivity is a specific term, but resistance is a common term. இது ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்டுக்கு அப்படியே உள்டாதான் கண்டக்டன்ஸும் கண்டக்டிவிட்டியும். ரெசிஸ்டன்ஸ்னா கரண்ட் போறத அலோ பண்ணாது, பட் கண்டக்டன்ஸ் தான் போறத அலோ பண்ணும், கரண்ட் ஃப்ளோவை அலோ பண்ணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் none other than what? 1 by R, 1 by resistance. அதை வச்சு நம்ம கண்டக்டிவிட்டி கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன தெரியும்? kappa is equal to GL by A அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் அடுத்ததா நம்ம செல் கான்ஸ்டன்ட்டை பத்தி பேச போறோம். டேக்கனா நமக்கு என்ன தெரியும்? ஒரு செல் எடுத்துக்கிட்டோம்னா அங்க லென்த் அண்ட் ஏரியா எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா இருக்கும்னு தெரியும். so this length by area is none other than our cell constant. first point. ரெண்டாவது, செல் கான்ஸ்டன்ட்டை வச்சு எப்படி மேம் நம்மளோட ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறது? we know kappa is equal to GL by A. இந்த L by A க்கு பதிலாக தான் நான் செல் கான்ஸ்டன்ட் G star யூஸ் பண்ண சொன்னேன். and yes, this is our formula. kappa is equal to GG star. அடுத்ததான் நம்ம கண்டக்டன்ஸோட டைப்ஸ் தான் பார்க்க போறோம், which is electric and ionic conductance. electric conductanceனா என்ன? டேக்கனா ஒரு எலக்ட்ரோட்ல எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆவறதுனால நமக்கு கண்டக்டன்ஸ் உருவாச்சுன்னா அதுதான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ். இதுவே நம்மளோட எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய அயான்ஸ் மூவ் ஆகிறதுனால அவங்க கரண்ட்டை கண்டக்ட் பண்றதுனால உருவாகக்கூடிய கண்டக்டன்ஸ் இஸ் அயானிக் கண்டக்டன்ஸ். ரெண்டுமே அந்த அயானோட ஸ்ட்ரக்சர், வேலன்ஸ் எலக்ட்ரான், டெம்பரேச்சர் இதெல்லாம் பொறுத்து தான் இருக்கும். அண்ட் ஃபைனலா எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ்ல whenever the temperature increases, conductance decreases. But ionic conductanceல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதற்கான காரணம் என்னன்னா whenever you increase the temperature உங்களோட சொல்யூஷன்ஸ்ல இன்னும் அதிகப்படியான அயான்ஸ் உருவதற்கான சான்சஸ் இருக்கு. the amount of ions increases when you increase the temperature, give energy to the system. அதனால தான் in case of ionic conductance
temperature increases, conductivity increases. புரிஞ்சுச்சுங்களா? clear-ஆ? okay. next நம்ம இந்த ionic conductance ஓட types தான் பார்க்க போறோம். so ionic conductance நம்ம ionic conductance நம்ம ரெண்டு விதமா பிரிப்போம். ஒன்னு molar conductivity, ரெண்டாவது equivalent conductivity. molar conductivityங்கிறது molarity-ய பேஸ் பண்ணி வரும். equivalent conductivityங்கிறது normality-ய பேஸ் பண்ணி வரும். கிட்டத்தட்ட ரெண்டோட ஃபார்முலாவும் பார்க்க சிமிலரா தான் இருக்கும். சோ வாங்க கான்செப்ட் குள்ள போயிடலாம். First, molar conductivity na enna? It is the conductance offered by all the ions produced by dissolving 1 mole of an electrolyte in the solution. But இதுவே நீங்க equivalent conductance க்கு போனீங்கன்னா, it is the conductivity or conductance offered by the ions when we dissolve 1 gram equivalent of electrolyte in a solution. Alright, இவனோட symbol என்ன? lambda m. or unit என்ன? ohm inverse centimeter square, mole inverse or Siemens வச்சு சொல்லலாம். Similarly, இவனோடதும் அதே மாதிரி தான். it is Siemens centimeter or meter and formulaவும் பார்க்க இப்படி இருக்கும். Fine. So இங்க formula பார்த்தேனா as you can see we have two formulas. ஏன் இப்படினா சென்டிமீட்டர்ல உங்களுக்கு क्वेश्चनல வேல்யூ கொடுத்தாங்கன்னா use this formula which is 10 to the power 3 kappa divided by molarity. இதுவே மீட்டர்ல வேல்யூ கொடுத்தாங்கன்னா then obviously 10 to the power minus 3 kappa by molarity. எடுத்துக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை மாத்திக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்ததா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் வச்சு சொல்லணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் 10 to the power 3 kappa divided by normality. அங்க டினாமினேட்டர்ல molarity வரும், இங்க normality வரும். ஓகேவா? கிளியரா? ஓகே. இப்போ ஏன் conductivity and molar conductivity concentration பேஸ் பண்ணி மாறும் அப்படிங்கறத பார்த்தலாம். டெக்கனா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஒரு சொல்யூஷனை டைல்யூட் பண்ணோம்னா கான்சென்ட்ரேஷன் குறையும், ஏன்னா வாட்டரோட கண்டென்ட் அதிகரிக்கும். இதுவே நீ ஸ்ட்ராங் ஆர் வீக் எலக்ட்ரோலைட் எதை வேணாலும் எடுத்துக்கோ, பட் நீ டைல்யூட் பண்ண அவங்களோட கண்டக்டிவிட்டி குறைய ஆரம்பிக்கும். என்ன காரணம்? பிகாஸ் நீ ஓவரா டைல்யூட் பண்றனா அயான்ஸ்னால என்ன பண்ண முடியாது? ப்ராப்பரா கண்டக்ட் பண்ண முடியாது. அப்படின்னு நினைச்சனா அதுதான் தப்பு. பிகாஸ் ஹியர் இஸ் த கேட்ச். if you are trying to dilute it for excess amount, என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டேன்னா உன்னோட அயான்ஸ் வந்துட்டு பயங்கரமா தண்ணினால சூழப்படும். which means உன்னோட per square feet ஏரியால ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 அயான்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ மேபி 1 or 2 இருக்கலாம். இதனால கண்டக்டிவிட்டி குறையத்தான் செய்யும். பட் யோசிச்சு பாரு, உனக்கு இப்ப இந்த மாலிகுல் ஃப்ரீயா மூவ் ஆகிறதுக்கு அதிகப்படியான இடம் கிடைச்சிருக்கு. கரெக்டா எக்ஸ்ட்ரீம்லி ஹை இடம் கிடைச்சிருக்கு. அதனால என்ன ஆகும்னா ஆப்வியஸ்லி மோலார் கண்டக்டிவிட்டி கூடும், பர் மோல் கண்டக்டிவிட்டி கூடும், ஹோல் கண்டக்டிவிட்டி குறையும். பர் மோல் கண்டக்டிவிட்டி மோலார் கண்டக்டிவிட்டி கூடும், பட் நார்மல் கண்டக்டிவிட்டி குறையத்தான் செய்யும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். அதத்தான் நம்ம ஹக்கல்-வன்சாகர் ஈக்குவேஷன் வச்சும் சொல்லியிருப்பாங்க, DHO ஈக்குவேஷன் வச்சும் சொல்லியிருப்பாங்க, பிளஸ் கிராஃப் வச்சும் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, பெருசா எதுவும் தேவைப்படாது. ஆல்ரைட், இப்போ நம்ம ஸ்ட்ராங் அண்ட் வீக் எலக்ட்ரோலைட்டை பத்தி பேசலாம். டெக்கனா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா என்ன, வீக் எலக்ட்ரோலைட்னா என்ன? ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் பாயிண்ட். ஒரு சொல்யூஷனை ஆர் அந்த எலக்ட்ரோலைட்டை வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணேன்னா இமீடியட்டா அந்த எலக்ட்ரோலைட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸா மாறுச்சுன்னா தென் அதுதான் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னு சொல்லுவோம். பட் இதுவே வீக் எலக்ட்ரோலைட் எடுத்தேன்னா அதை என்னதான் நான் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணாலும் அது எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸையும்
then ஒரு அயோனையும் தான் தரும் on further dilution தான் at some end point அது எனக்கு positive and negative ions பிரிஞ்சிருக்கும். so yes எனக்கு தண்ணி பட்டதும் அயான்ஸா மாறிச்சுன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். எக்ஸாம்பிள் NaCl. இல்ல மேம் எனக்கு வந்துட்டு நான் எவ்வளவுதான் தண்ணி ஊற்றினாலும் அட் மேக்சிமம் பாயிண்ட் தான் அது அயான்ஸாவே கன்வெர்ட் ஆகுதுன்னா இட் இஸ் வீக் எலக்ட்ரோலைட். எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட். இப்போ இந்த ஸ்ட்ராங் அண்ட் வீக் எலக்ட்ரோலைட்டை கண்டுபிடிக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன், I will tell you what are all the strong electrolytes and what might be the weak electrolytes. First of all, இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. All strong acids, all strong bases and all all salts. இது எல்லாமே strong electrolyte. And mostly weak electrolytes organic-ஆ தான் இருக்கும். Just like how I said about acetic acid. So இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு ஸ்ட்ராங் எது வீக் எதுன்னு உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். இப்ப அடுத்ததா நம்ம கோல்ராஸ் லாக்குள்ளதான் வரப்போறோம். கோல்ராஸ் லால அவர் அப்படி என்னதான் சொல்லியிருக்காரு. The law states that the limiting molar conductivity of an electrolyte can be represented as the sum of individual contributions of anion and cation of electrolyte. கிளியரா சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மள்ட்ட CaCl2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. as per our law நம்மள்ட்ட CaCl2 இருக்கு. அதோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வேணும்னா இங்க கால்சியமும் இருக்கு, குளோரினும் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் கால்சியத்தையும் பிளஸ் 2 குளோரின் இருக்கிறதுனால 2 லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் குளோரினையும் கண்டுபிடிச்சு அந்த வேல்யூவை ஆட் பண்ணீங்கன்னாவே that will be equal to this molecule's limiting molar conductivity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்வியஸ்லி லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டினா அட் இன்ஃபினிட்டி மோலார் கண்டக்டிவிட்டி என்ன இருக்குங்கிறது தான். ஆப்வியஸ்லி இன்ஃபினிட்டியில மாலிகுல் அயனா மாறி இருக்கும். அதனால்தான் நீ மாலிகுலோட வேல்யூ கண்டுபிடிக்காத, டைரக்டா அயனோட வேல்யூ ஆட் பண்ணிடும், உனக்கு ஆன்சர் வந்துடும் அப்படின்னு கோல்ராஸ் சொல்லியிருக்காரு. பட் இந்த அப்ளிகேஷனை விட இந்த கான்செப்டை விட அதோட அப்ளிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கான்செப்ட்ல எப்படி ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் அப்ளிகேஷன்ல ஒரு சில ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி வச்சு எப்படி தெரியாத வீக் எலக்ட்ரோலைட்டோட லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்கலாங்கிறத சொல்லியிருப்பாங்க. அத நான் கான்செப்டா சொல்றதை விட எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. Let us say we are taking acetic acid which is weak electrolyte. இப்போ இந்த அசிட்டிக் ஆசிடை பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் CH3COO மைனஸும் ஒரு அயான் H பிளஸும் இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? ரைட். இப்போ உங்களுக்கு இவங்க 2 பேர்த்தோட அயானிக் வேல்யூ எப்படியாச்சும் வேணும். உங்க கையில ஒரு 3 ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு. லைக் CH3COO which is salt, HCl and NaCl. இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு மெயினா CH3COO மைனஸும் ஹைட்ரஜனும் தான் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் இவனை கண்டுபிடிச்சிடலாமா? இங்க இருக்கான். ஹைட்ரஜன் எங்க இருக்கான்? இங்க இருக்கான். ஸோ இதை ஈக்குவேட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், CH3COO Naவையும் HClலையும் ஆட் பண்றேன். பட் எக்ஸ்ட்ராவா சோடியமும் குளோரினும் இருக்கு. அதை மைனஸ் பண்றதுக்காக NaCl மைனஸ் பண்ணேன்னா ஆப்வியஸ்லி இதுவும் கட்டாயம். We get our acetic acid's limiting molar conductivity. So this application is extremely important. Direct questions இதுல இருந்து கேட்பான். So தயவு செஞ்சு இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. Okay. அடுத்ததா second application is to find the degree of dissociation alpha, which is lambda m divided by lambda not m. And இந்த வேல்யூ வச்சு உங்களால dissociation constant K-யும் கண்டுபிடிக்க முடியும். ஃபார்முலா என்னமோ C∝² minus 1 divided by 1 minus alpha கொடுத்திருப்பான். பட் நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது C∝² மட்டும்
கண்டுபிடிச்சா போதும். Because 1 minus alpha will be a very small value. அது உங்களுக்கு தேவைப்படாது. C alpha square மட்டும் கண்டுபிடிச்சு ஆன்சர்ஸை knock out பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். ஓகேவா? கிளியரா? எஸ். ஆல்ரைட். இப்போ நம்ம பேட்டரிஸ் கூட வந்துட்டோம். பேட்டரிஸ் ரெண்டு வகைப்படும். ஒன்னு பிரைமரி, இன்னொன்னு செகண்டரி. Primary batteries are non-rechargeable. Secondary batteries are rechargeable, which means primary batteries யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுக்கலாம். செகண்டரியா திரும்ப யூஸ் பண்ணலாம். ஆல்சோ பிரைமரி செல்லுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை செல், மெர்க்குரி பட்டன் செல், so on and so forth. இதே செகண்டரி செல்லை பத்தி சொல்லணும்னா you have lead storage cell, even cadmium nickel cell, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். ஓகேவா? சோ நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன், உங்க புக்ல பயங்கர கொச்சன்னு பேட்டரிய பத்தி வளன்னு கொடுத்துருப்பான். அது எதுவுமே தேவையில்லை. ட்ரஸ்ட் மீ, நீட்டுக்கு அது எதுவுமே தேவையில்லை. ஸோ அதனால ஒவ்வொரு செல்லுலையும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத மட்டும் ஜாட் டவுன் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மெயினா ட்ரை செல்ல ஆனோட் அண்ட் கேத்தோட் ரியாக்ஷன் என்ன, ட்ரை செல்ல என்ன மெயினா உங்களுக்கு என்ன பொட்டன்ஷியல் கொடுக்குது, which is 1.5, அண்ட் இதை எங்க யூஸ் பண்றோம், டிரான்சிஸ்டர்ஸ் அண்ட் கிளாக்ஸ். இதுதான் நம்ம ட்ரை செல். ஒன்றும் இல்லை, நம்மளோட இந்த டியூராசெல் பேட்டரிலாம் இருக்குல்ல, �AA பேட்டரி, அதுதான் நம்மளோட ட்ரை செல். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்ததா லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம லெட் டைஆக்சைடையும் லெட் டைஆக்சைடையும் தான் இங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டையும் 38% சொல்யூஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய 38ன்னு சொல்லும்போது 38% அப்படின்னு சொல்லும்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய 62% எங்க போச்சுன்னு கேட்காதீங்க. தட் இஸ் none other than your water. ஸோ இங்க என்ன நடக்குது, ஆனோட்ல லெட்டும் H2SO4ல இருக்கக்கூடிய சல்ஃபேட்டோ அயான்ஸும் ரியாக்ட் பண்ணி லெட் சல்ஃபேட்டையும் 2 எலக்ட்ரானையும் தருது. இந்த 2 எலக்ட்ரானை உங்களோட இந்த லெட் ஆக்சைடு வாங்கிட்டு லெட் ஆக்சைடு H+ அண்ட் சல்ஃபேட்டோ அயான்ஸ் எல்லாம் சேர்ந்து லெட் சல்ஃபேட்டையும் வாட்டரையும் தருது. இந்த ரியாக்ஷனை டிஸ்சார்ஜ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வாட் இஸ் ஹேப்பன் ஹியர் இஸ் டிஸ்சார்ஜ் ரியாக்ஷன். அதாவது நீங்க இந்த செல்லை யூஸ் பண்ணும்போது அங்க என்ன ரியாக்ஷன் நடக்குமோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. பட் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி இஸ் ஆக்சுவலி செகண்டரி பேட்டரி. அப்போ அது ரீசார்ஜும் ஆகும். ஓகேவா? ஸோ ரீசார்ஜ் ஆகுது அப்படின்னு கேட்டான்னா இந்த ரியாக்ஷன் அப்படியே ரிவர்சபிளா எழுதுங்க. which means ஆனோட்ல லெட் சல்ஃபேட் லெட்டாவும் சல்ஃபேட்டோவாவும் மாறும். கேத்தோட்ல லெட் சல்ஃபேட் அண்ட் வாட்டர் லெட் ஆக்சைடு SO4 அண்ட் H+ தான் மாறும். இதுதான் நம்ம ரியாக்ஷன். புரிஞ்சுச்சுங்களா? லெட் ஸ்டோரேஜ்ல இந்த ரிவர்சபிள் ரியாக்ஷன் டிஸ்சார்ஜ் ரீசார்ஜ் ரொம்ப முக்கியம். நோட் பண்ணி அடுத்தது ஃபியூவல் செல்லுக்கு போறோம். ஃபியூவல் செல்ல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க விஷயம் ஹைட்ரஜன், மீத்தேன், இந்த மாதிரி ஃபியூவல்ஸை வச்சு உருவாக்கக்கூடிய செல் தான் ஃபியூவல் செல். ஃபியூவல் செல்ல எலக்ட்ரான் ரியாக்ஷனை இருப்பிடக்கே தரதுக்காக நம்ம கேட்டலிஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். used in fuel cell கேட்டாங்கன்னா பிளாட்டினம் ஆர் பெரிலியம் நல்லா பவுடர் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்சோ கேத்தோட்ல என்ன நடக்குது, ஆனோட்ல என்ன நடக்குது, ஓவரால் ரியாக்ஷன் மூணுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஹைட்ரஜன்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியில வருது. அந்த எலக்ட்ரான் ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஃபைனலா H2O ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் நம்மளோட மெயின் ரியாக்ஷன். ஃபைனலா நம்ம கொரோஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ கொரோஷன் என்னக்குன்னு அர்த்தம், ஒரு துருப்பிடிக்கிறது தான் அது கொரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மேம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இஃப் இன் கேஸ் உங்களோட மெட்டல் அட்மாஸ்பியர்ல இருக்கிறதுனால ஒரு ஆக்சைடாவோ இல்ல சல்ஃபைடாவோ இல்ல இந்த மாதிரி ஆக்சிஜன் சல்ஃபர் பேஸ் காம்பனண்டா மாறுதுன்னா then that is called as corrosion. இதற்கான எக்ஸாம்பிள் rusting of iron துருப்பிடிக்கிறது, tarnishing of silver உங்களோட சில்வர் கொலுசெல்லாம் கருப்படிச்சு போகுதுல அது, and finally green coating in copper
இந்த காப்பர் பாத்திரம்லாம் வாங்கி இந்த தண்ணி பாட்டில்லாம் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நாள் கழுகலைன்னா அதுல கிரீன் கலர்ல பாசி மாதிரி படியும். அந்த கிரீன் கோட்டிங்கும் கொரோஷன் தான். சரி, ஓகே. இப்போ அதுல எப்படி ப்ராசஸ் நடக்குதுங்கிறத எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், நம்ம இரும்புல இருக்கக்கூடிய அயன் என்ன பண்ணும்? நம்மளோட இரும்புல இருக்கக்கூடிய அயன் என்ன பண்ணும்? 4 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டு 2 அயன் 2 Fe2+ மாறிடும். இந்த Fe2+ ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி அயன் ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். மீன்வைல் இந்த 4 எலக்ட்ரான் என்ன பண்ணும்? வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி H+ அண்ட் O2 ப்ரொடியூஸ் பண்ணும். திருப்பி இந்த O2 என்ன பண்ணும்? அயன் கூட ரியாக்ட் ஆகி ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது ஒரு சைக்ளிக் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் until or unless the entire top layer is said to be corroded. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஸோ இந்த ரியாக்ஷன்ல ஓவராலா 1.67 joules ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நமக்கு தெரியாது, பட் எஸ் அது நடந்துட்டு தான் இருக்கும். அண்ட் ஃபைனலா ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபைன். இப்போ இதை எப்படியெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம்? வீட்டில எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மெயின் ஃப்ரண்ட் கேட்டு கிரில் எல்லாம் துருப்பிடிக்குதுன்னா பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ அப்படி பெயிண்ட் அடிக்கிறத தான் நம்ம பேரியர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். பெயிண்டோ இல்ல கிரீஸோ இல்ல ஏதாச்சும் ஆயிலையோ கெமிக்கலையோ கோட் பண்றது மூலியமா நமக்கு இந்த பேரியர் ப்ரொடெக்ஷனை கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சாக்ரிஃபிஷியல் ப்ரொடெக்ஷன். சாக்ரிஃபிஷியல் ப்ரொடெக்ஷன்ல நம்மளோட தேவையான மெட்டலை காப்பாத்துறதுக்காக அதுக்கு மேல சீப்பான ஒரு மெட்டலை கோட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ தட் சீப் மெட்டல் போனாலும் பரவாயில்ல, நம்ம மெயின் மெட்டல் வந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதற்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் coating of zinc, which is galvanization. அடுத்ததா நம்ம என்ன பண்றோம்? We are going to give cathodic protection. நம்மளோட எலிமெண்ட் கூட மோர் ரியாக்டிவ் மெட்டலான மெக்னீசியம் மாதிரியான மெட்டலை நம்ம கனெக்ட் பண்ணி விட்டோம்னா அவன் கேத்தோடாவே இருப்பான், நம்மளோட மெட்டல் கேத்தோடாவே இருப்பான். அதனால அவன் ரியாக்ட் ஆகவும் மாட்டான், அயான்ஸை கொடுக்கவும் மாட்டான், கொரோஷனும் நடக்காது. ஃபைனலா, மேம் எனக்கு இது எதுவுமே இல்லை மேம், கையில என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா ஒரு பக்கெட் நிறைய ஒரு ஆல்கலைன் மீடியம் சொல்யூஷன் இருக்கு, என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆல்கலைன் மீடியம் சொல்யூஷன்ல இதை டிப் பண்ணி வச்சிருங்க. ப்ரிஃபரபிளி ஆல்கலைன் குரோமேட்டிடோ இல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் மாலிகுல் இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி அதுல டிப் பண்ணி வச்சிருங்க, துரு பிடிக்காது. ஓகேவா? ஸோ இப்போ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா என்ன, எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸா இருக்கக்கூடிய வோல்டாயிக், கால்வானிக், எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸை பார்த்தோம் அண்ட் சால்ட் பிரிட்ஜை பத்தியும் பார்த்தோம். ஸோ இதோட நம்மளோட இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர் ஃபுல்லா கவர் ஆயிருச்சு. ஐ நோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும், அதுக்காக தான் ஈவினிங் 6 o'clock 25 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுல எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்மே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே தென். So with this I am winding up this session, my dear. எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்க்கான ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. Nernst ஈக்குவேஷனை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Faraday's law, Kohlrausch law, application of Kohlrausch law, இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு 2 தடவை ரிவைஸ் பண்ணுங்க. இந்த செஷனை பார்த்தோமா, பார்த்துட்டோம், படிச்சுட்டோம்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் ரிவைஸ், அப்பதான் இந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். அண்ட் எஸ் மை டியர், with this we are winding up the session. இன்னும் யாராச்சும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு மேம், இந்த மாதிரி எல்லா சாப்டருக்கும் போடுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு குட்டி லைக்கையும் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்சோ நீங்க டெலிகிராம் வச்சிருந்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் நேம் சேம் லோகோ தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் செக் இட் அவுட். And with this we are winding up the session, my dear. Next இருக்கக்கூடிய செஷன்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்காக நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Until then, this is Premila Mam signing off. Bye bye, take care and have a great day.